இவ்வளவு பெரிய படுகொலைகள் நடந்தும் பெரிய அளவில் எந்த நடவடிக்கை இல்லைன்னு சொன்னாலும் ஐநா சபை சொன்ன விசாரணையை கூட ஏற்று நடத்த இலங்கை அரசு தயாரா இல்லையா? வெளிப்படையாவே இதையும் சொல்றாங்களாம். இன்னொரு பக்கம் தெளிவா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மறுவாழ்வு பணிகளை உடனே செய்யணும், நீதி விசாரணை நடத்தணும், தமிழ் மக்களோட நிலங்களை திருப்பி கொடுக்கணும், புனரமைப்பு திட்டங்களை செய்யணும்னு அடுக்கடுக்கா தீர்மானம் போட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடியே ஐநா சபையில சொன்னாங்களா? பலூன் நண்பா, இலங்கை அதிபராக இருந்த ராஜபக்சே என்ன செஞ்சாரோ அதே வழியில தான் புதுசா வந்த சிறிசேனா அரசும் மறுவாழ்வு பணிகளை செய்யறாங்களாம். பெண்கள் மீதான பாலியல் வன்முறை, காணாம போன இளைஞர்கள் பத்தி இலங்கை அரசு மூச்சு விட மறுக்குதான். சில இடங்கள்ல இன்னும் துன்புறுத்தல் தொடருதான். தமிழ் பெண்கள் 55 பேர் கொடுத்த வீடியோவோட ஆதாரபூர்வமா ஐநா சபையில அறிக்கையா கொடுத்திருக்காங்களாம். உலக நாடுகள் எல்லாம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சாலும் பெரிய அளவுல எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஐயா, ஐநா சபை தீர்மானத்தை 2 வருஷம் ஆகியும் நிறைவேற்றாத வடகொரியா மேல சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குதான். ஆனா இலங்கை மேல கடுமையான நடவடிக்கை எடுக்காம இருக்க சீனாவும் பாகிஸ்தானும் இலங்கைக்கு உறுதுணையா இருக்காங்களாம். அதனால தான் இலங்கையை கண்டு மற்ற நாடுகள் பின்வாங்குறாங்களாம். இந்தியாவும் தன்னோட நிலைய இன்னும் தெரிவிக்கலையா? இதெல்லாம் நாங்களாவா சொல்லுதோம், வேலையில பேசிக்கிட்டுதாங்க ஐயா.